பொதுவாகவே பொதுமக்கள் வந்து இப்போ ரொம்ப அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்க. திரும்ப பாரம்பரிய முறைக்கு சென்று கொண்டு இருக்கின்றோம். உதாரணமாக இப்போ வெல்லம் நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இந்த வெல்லம் வந்து ஒரு கலராக இருக்குது. வேணா பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கலர் வந்து கொஞ்சம் கருமையாக இருக்கிறது. மக்கள் வந்து இன்றைக்கி ஜீனியை தவிர்த்து அடுத்து வந்து வெல்லம் பாரம்பரியமாக வெல்லம் உபயோகித்த மாதிரி வெல்லத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தரமான வெல்லம் எது, தரம் இல்லாத வெல்லம் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்கி உபயோகித்தோம் அப்படின்னா தான் நம்ம ஜீனியிலேருந்து மாறுறதுக்கான பலனை அனுபவிக்க முடியும். உதாரணமாக இது வந்து சுத்தமான கரும்புச்சாறிலிருந்து தயாரிக்கப்பட்ட வெல்லம். இந்த வெல்லம் அப்படிங்கிறது வந்து கரும்புச்சாறுடன் வேறு பல கெமிக்கல்களும் ஜீனியும் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வெல்லம். இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து வெளிச்சம் லைட் அடித்து அப்படின்னா ஊடுருவி உள்ளே செல்லும். இதில் வந்து ஊடுருவி உள்ளே செல்லாது. அதனால் மக்கள் வந்து ஜீனியிலிருந்து மாறிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நம்ம தரமான உணவுப் பொருளை தேர்ந்தெடுப்பதற்கு இது போன்ற பரிசோதனையை செய்து நீங்கள் வாங்கி உபயோகித்தார்கள் என்றால் நீங்கள் மாறி வரும் இந்த சூழ்நிலையில் தரமான ஒரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, கலப்படம் இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீனியை தவிர கெமிக்கல்ஸ், இந்த கலர் வர்றதுக்காண்டி கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க. இந்த கெமிக்கல் சேர்க்கறதுனால உடலில் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த குறை மட்டும் அப்படின்னு கிடையாது, பலவிதமான நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.